தமிழக வெற்றி கழகத்தை வந்து தொடர்ந்து தற்கூரி வெற்றி கழகம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்களோ, விஜய் கூட இருக்கிறவங்களோ இல்ல. அவங்க வந்து கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்ற த சோ கால்டு தற்கூரிஸ் தான். அதாவது அவங்களுடைய தொண்டர்கள் தான். காரணம் கோயம்புத்தூர்ல ஒரு பெண்ணுக்கு நடந்த அந்த செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் கேஸ் வந்து இங்க கொஞ்சம் வைரலா பேசப்பட்டுட்டு இருக்கிற நிலையில, தமிழகம் வெற்றி கழகம் சார்பா ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படின்னா, பெண்களுக்கு மீது இருக்கிற அந்த வன்கொடுமைகள், அல்ல அவங்க மீது இருக்கிற செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் பத்தி பேசணும். அதை விட்டுட்டு தற்கூரிஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஓசி பஸ் வேணுமா? ஓசி பஸ்ஸா வேணும்? பாதுகாப்பு வேண்டாம் வேண்டாம். ஓசி பஸ் வேண்டாம். பாதுகாப்பு வேணும்னு சொல்லுங்க. அதுக்குன்னு ஓசி பஸ் வேண்டான்னு சொல்லாதீங்க. சரிங்களா? அதுக்கும் இதுக்கும் சுத்தமா சம்மந்தம் இல்ல. ஏன்னா சொல்லிட்டு அங்க சொன்ன அந்த பொண்ணு வந்து கார்ல ஏறி ஜம்முன்னு போயிரும். ஆனா அங்க கீழ இருக்கிறவங்க, அடிமட்டத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த ஓசி பஸ்ன்னு சொல்றாங்க அல்லவா? இவங்களே தான் சொல்லிக்கிறாங்க ஓசி பஸ்ன்னு. அந்த கட்டணமில்லா பேருந்து வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு லைஃப்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த எலைட் பீப்பிள், அதாவது இந்த டிவிகே கட்சிக்காரங்க எலைட் பீப்பிளுக்கு வந்து தெரியாது. அடிமட்டத்துல இருந்து டெய்லியும் தினக்கூலிகளா இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதனால இதுக்கப்புறமா அந்த ஓசி பஸ்ன்னு சொல்லி கிண்டல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே இப்போ ஓசி பஸ்ன்னு சொல்றது நியாயமா? இந்த தேவையில்லாம இந்த விஷயத்த கலருக்கு இன்னொரு விஷயத்த கூட வந்து டை அப் பண்றது சுத்த ஒரு நான்சென்ஸ். அண்ட் அந்த நான்சென்ஸ் பண்றது வந்து தமிழ்நாட்டிலே தமிழக வெற்றி கழகம்னால மட்டும் தான் முடியுங்கிறத வந்து நீங்க திருப்பி ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு நடந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸை வந்து ஓசி பஸ் கூட டை அப் பண்ணி பேசுறீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு உங்களுடைய நாலேஜ் இருக்கு அப்படிங்கிறது வந்து இதுலயே தெரிஞ்சது. அஃப்கோர்ஸ் யூ பிலாங்ஸ் டு டிவிகே அப்படிங்கிறதும் இதுலயே நல்லாவே தெரிஞ்சு. ஏன்னா அந்த ஒரு ரூ. 1000 இல்லாம, இல்ல வந்து அந்த கட்டணமில்லா பேருந்து இல்லாம அவதிப்படுற நெறைய பெண்கள் வந்து இன்னைக்கும் இருக்காங்க. நாங்க எங்க கண்ணு முன்னாடி பார்த்துருக்கோம். நீங்கலாம் கார்ல ஏறி ஜம்முன்னு போயிருவீங்க. ஆனா தினந்தோறும் பஸ்ல ஏறி ஸ்கூலுக்கும், காலேஜுக்கும், வேலைக்கும் போயிட்டு வர பெண்களுடைய நிலைமைய யோசிச்சு பார்த்தா, நீங்க இத வந்து செஞ்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா முழுக்க முழுக்க சினிமாவுடைய மோகம் தான் உங்க கண்ண மறைச்சிருக்கே தவிர, அன்றாட வாழும் மக்களுடைய அந்த கஷ்டங்கள் உங்க கண்ணுக்கு தெரியாது. என்ன பண்றது? நீங்கலாம் என்டர்டெயின்மென்ட் கட்சியாச்சே! மக்களுக்கான கட்சி இல்லையே!